ஸோ ஒரு தமிழீழ மக்களுடைய பார்வையிலிருந்து ஈழத்து சினிமா இந்தியாவுக்கு வந்திருக்குங்கிறதும் மிக முக்கியமான விஷயம். ஒலி வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல வழிகளை வந்து கடத்தியிருப்பாங்க. படம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் வந்து சாரி சார் நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு வசனம் தான். அதுக்கு வந்து கவுண்டராக ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை பேருக்கிட்ட அந்த மாதிரி சாரி கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி நியூஆன்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும், ரொம்ப உணரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக ஜாடை முக சாயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க நபர்களாகவே தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. நல்ல நடிப்பையும் வாங்கியிருக்காங்க. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நல்லா ஜாலியாக சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் வந்து இனிமேல் இது ஏன் வீடு, இந்த வீடு நீங்கள் எல்லாருமே ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்போ நிறைய அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு, உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஒரு படம் வந்திருக்கு, நீலிதா அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் போர்க்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நிறையா படங்கள் வந்து போருடைய தாக்குதல் பற்றியும் போருடைய இழப்புகளை பற்றியும் பேசியிருந்தாலுமே இந்த படம் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் அரசியல் அப்படிங்கிறது தானே. இந்த படம் பேசியிருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, போர்னாலே வந்து ரொம்ப பீரங்கிலாம் முழங்க எல்லாருமே அழிவு, வெட்டு, குத்து, கொலை, ரத்தம் இந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இராணுவத்துடைய தாக்குதல்கள் வந்து காட்சி பூர்வமாக இருக்காது. ஆனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரினுடைய தாக்கத்தையும் போரினுடைய இழப்பையும் வந்து உணர முடியும். ஒளி ரீதியாக நிறைய விஷயங்களை கடத்தியிருப்பாங்க. குறிப்பாக இன்டர்வலுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 நிமிட காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல வழிகளை வந்து கடத்தியிருப்பாங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்தாலே போதும், மற்ற எந்த நாடுகளும் எந்த அரசுமே வந்து இன்னொரு அரசையோ இன்னொரு நாட்டு மக்களை வந்து துன்புறுத்தவோ போரால் வந்து அழிவு ஏற்படுத்தவோ விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய விஷயங்களை கடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. படத்துடைய கதை சூழலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வீட்டில் தான் நடக்குது. அதுவும் ஒரு நாளில் ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னதான் போர் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அந்த தருணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னதான் போர் நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து அழிவுகள், துன்புறுத்தல்கள், கொடுமைகள் அப்படிங்கிறதுலாம் மட்டும் இல்லாமல் விசேஷங்கள் நடக்கலாம். வீட்டில் விருந்தினர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்கலாம். குழந்தைகள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம். காதலர்கள் காதலிகளோட பேசிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான யதார்த்தமான விஷயங்கள் வந்து நிறைய காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அந்த நாடு பண்ணுறது சரி, இந்த நாடு பண்ணுறது சரி, அந்த இராணுவம் பண்ணுறது சரி, இந்த இராணுவம் பண்ணுறது சரி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போகிறனால எல்லாருக்குமே வந்து துன்பம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. நமக்கு அதை நல்லா பதிவும் வச்சுருப்பாங்க. குறிப்பாக வசனங்கள் வழியாக நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ஈஸியாக கடத்தியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, போர்னாலே வந்து வெற்றிலாம் கிடையாது, போர்னாலே தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். படம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் வந்து சாரி சார் நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு வசனம் வரும். அதுக்கு வந்து கவுண்டராக ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை பேருக்கிட்ட அந்த மாதிரி சாரி கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாரி சார் நான் வந்து பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவமாக ரொம்ப உத்தமமாலாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட, எத்தனை குடும்பங்கள்கிட்ட, எத்தனை மனிதர்கள்கிட்ட போய் நம்ம வந்து மன்னிப்பு கேட்க முடியும், அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த படம் எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவமாக ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் உடைத்தறிந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வாழ்க்கையை வந்து நம்ம முன்னாடி காட்டுறாங்க, நார்மலான கொண்டாட்டங்கள் நம்ம முன்னாடி காட்டுறாங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 80களில் நடக்கக்கூடிய ஒரு படம். அந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ் சினிமாவை எப்படி கொண்டாடினாங்க, ஈழத்தமிழர்கள் வந்து அவங்க வெளியே போயிட்டு வர சூழல், அந்த சூழல் 80களில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அனுமதி வாங்கணும். அதுவும் ஒருத்தர்கிட்ட இல்லை, 2 இராணுவத்தினர்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வாங்க வேண்டிய சூழல் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து போன இந்திய அமைதிப்படை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உதவுறதுக்காக தான் போயிருக்காங்க. பட் அவங்க ஏற்படுத்தின தாக்குதல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சியில் ஈஸியாக கடத்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் முன்னாள் பிரதமர் நேருடைய இமேஜ் இருக்கும், அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி நியூஆன்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும், ரொம்ப உணரக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப வலிது திணிக்கப்படல எந்த காட்சியுமே. அவங்க ஒவ்வொரு காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அப்படியே கோ வித் ஃப்ளோவாக அப்படியே ஃப்ளோவில் அப்படியே ஈஸியாக கடத்திட்டு போகிறாங்க. அப்படியே போகிறப்ப அப்படியே தூக்கி தூக்கி ஒவ்வொரு விஷயமா போட்டு போகிறாங்க. அது அப்படியே நம்ம மனசில் ஒவ்வொன்றும் அப்படியே பதியுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. ரிலீஸ் ஆனதுலேருந்து
நிறையா இயக்குநர்கள் நிறையா பிரபலங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டி பதிவுகள் போட்டிருக்காங்க, படத்தை பார்த்துட்டு பாராட்டி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து குறைந்தபட்ச ஒரு திரையரங்குகள் தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்துக்கான ஒரு ஓடிடி வியாபாரம் இன்னும் சரியாக போகலை, இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் கூட. ஸோ இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஈழம் சார்ந்து ஈழத்துக்கு ஆதரவான நிறைய காட்சிகளை நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுடைய படைப்புகளில் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜகமை தந்திரம் படத்தில் கூட சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈழத்து பின்னணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவருக்கும் தன்னுடைய தமிழ் பற்று ஈழப்பற்று காரணமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தை எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் சோமிதரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு உண்மையான நிகழ்வுகளை சம்பவங்களை தான் இது ஒரு படமாக உருமாற்றியிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் சோமிதரன் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக தமிழ் ஈழ மக்கள் ஒருத்தர். ஸோ ஒரு தமிழீழ மக்களுடைய பார்வையிலிருந்து ஈழத்து சினிமா இந்தியாவுக்கு வந்திருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு படைப்புமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அரசியலை பேசுறது அப்படின்னாலே அது ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்கும். அதுவும் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வையிலிருந்து பாதிக்கப்பட்டவரே அந்த கதையை சொல்கிறப்ப அது இன்னும் வீரியமாகவும் தாக்கம் அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் அந்த படைப்பு. ரொம்ப மனசு இறுகி உருகி அந்த மாதிரிலாம் உங்களை வந்து போட்டுலாம் புரிஞ்சிடும். ஐயோ அந்த படம் பார்த்தா என்னை வந்து ரொம்ப ஹாண்டிங்காக ஃபீல் பண்ணும், என்ன ஒரு மாதிரி என்னோட மைண்ட் அப்செட் பண்ணிக்கணும் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்கும், உங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பும், உங்களுக்குள்ள பல அரசியல் புரிதல்களை ஏற்படுத்தும். ஏன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்காக அதை சண்டை போடுறீங்க, யாருக்காக தான் அடிச்சுக்கிறீங்க, அவனை அடிச்சு நீ என்ன பண்ண போகிற, நீ அவனை அடிச்சு என்ன பண்ண போகிற, இந்த மாதிரி பல கேள்விகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். படத்தில் ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷன் தான். அந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 80களுக்கான காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கபிலா அவங்க வந்து பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய நடிப்பை பங்காற்றி இருக்காங்க. கபிலா அவங்களுடைய நடிப்பு வந்து படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலு சேர்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக ஜாடை முக சாயல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க நபர்களாகவே தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. நல்ல நடிப்பையும் வாங்கியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் கடந்து இந்த படம் இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை திரையரங்குகளில் ஓடப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்மளால் முடிஞ்ச ஆதரவையும் ஒரு நல்ல படைப்புக்கு கொடுக்கணும். அதை தான் வந்து கார்த்திக் சுப்ராஜும் சொல்லியிருக்காரு, படத்தினுடைய ப்ரொடியூசர். ஸோ படம் வந்து இப்போது எல்லாரும் புகழ்கிற மாதிரி எல்லாருமே புகழ்ந்தா அந்த படத்தில் நம்ம சம்திங் ஒன்று இருக்கும்பா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும், நல்ல அரசியலை தெரிந்து கொண்ட ஒரு முழுமையும் கிடைக்கும். மறக்காம நீலிரா பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.